ஹாய் ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லாயிருக்கோம். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நீங்களே ஸ்க்ரீனில் பார்த்துட்ருங்க. நம்ம உதயா சுமதி அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். பிரபல டிக்டாக்ல இருந்து ஃபேமஸ் ஆகி யூடியூபுக்கு வந்தவங்க. எல்லோருக்குமே அவங்கள தெரிஞ்சிருக்கும். இப்போ அவங்க வீட்டில் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நல்லா சூப்பராக போயிட்டுருக்கு. எல்லா யூடியூபர்ஸுமே அங்கே தான் இருக்காங்க. நல்லா சூப்பராக கோலாகலமாக கொண்டாடிட்டுருக்காங்க. ஷாமோட காதுகுத்து விழா ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு. சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. நான் எல்லா வீடியோஸும் நாங்களும் பார்த்துட்டு தான் இருந்தோம். எல்லாருக்குமே அவங்க பத்திரிக்கை வச்சு அவங்க சொந்தக்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே யூடியூபர்ஸ் எல்லாத்தையுமே பத்திரிக்கை வச்சு இன்வைட் பண்ணி 12ஆம் தேதி ஆல்மோஸ்ட் 12ஆம் தேதி காதுகுத்து விழா வச்சுருக்காங்க. எல்லாமே சூப்பராக போயிட்டுருக்கு. எல்லாம் டான்ஸ்லாம் செம்மையாக ஆடிட்டுருக்காங்க. நாங்களும் எல்லா வீடியோஸுமே நான் இவங்களோட வீடியோஸ் நான் விரும்பி பார்ப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா டிக்டாக்ல இருந்தே நான் இவங்க வீடியோஸ் எல்லாமே நான் பார்ப்பேன். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு செம்மையாக நல்லா ஆக்ட் பண்ணுவாங்க. சூப்பராக இருக்கும். அதுவும் உதயா தம்பியை சொல்லவே தேவையில்ல, சூப்பராக பண்ணுவார். நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க. திடீர்னு இவங்க வாழ்க்கையில் இது மிகப்பெரிய ஒரு கஷ்டம் வந்துச்சு. அதுதான் நம்ம தம்பி ஆக்சிடெண்ட் ஆனது. அது யாராலுமே மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. சுமதிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த தம்பியை நம்பி தான் அந்த பொண்ணு வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அப்படிங்கும்போது திடீர்னு அவங்க இல்லாமல் போகும்போது யாருக்கா இருந்தாலும் அது நமக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அப்படி இருந்தாலும் அதையும் தாண்டி அவங்க தம்பி அவங்க இல்லாமல் போனாலும் அதையும் தாண்டி அவங்க கூட அவங்க நண்பர்கள்லாம் நிறைய பேர் இந்த பொண்ணுக்கு உதவியாக இருந்துகிட்டு இருக்காங்க. இன்னமும் இருக்காங்க. நண்பர்களாகவே இன்னமும் இருந்துட்டு வந்துட்டுருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயந்தான். பரவாயில்ல, இவங்க கூட இன்னமும் இருக்காங்க. இப்போ எல்லாமே தாண்டி போயிடுச்சு. அவங்க கஷ்டங்கள் மனசுக்குள்ளே, ஆனால் என்னதான் வெளியில் அவங்க சிரிச்சிட்டு இருந்தாலும் மனசுக்குள்ளே கஷ்டம் இருக்க தான் செய்யும். ஏன்னா உதயா இல்லாதது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அது நல்லா அவங்க என்னதான் அவங்க சிரித்து பேசினாலும் பாருங்கள், அந்த ஒரு முகத்தில் அந்த கஷ்டங்கிறது நல்லா தெரியும். அதை பார்க்கவே நமக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நிறைய பேர் நினச்சிட்ருப்பாங்க சிரிச்சிட்ருக்காங்க. நான் அப்படிலாம் இல்லை. அவங்க மனசுக்குள்ளே கஷ்டம் இருக்கும், ஆனால் அது வெளியில் தெரியாது. மனசுக்குள்ளே வச்சுட்டு வெளியில் சிரிச்சிட்டு தான் இருப்பாங்க. யாருக்கா இருந்தாலும் ஹஸ்பண்ட் இல்லாதவங்களுக்கு அந்த மனசுக்குள்ளே அந்த வருத்தம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். எப்போவுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். எந்த சூழலையுமே அது மறக்கவே மறக்காது. அது என்ன சொல்லுவாங்க, அது ஒரு மனசுக்குள்ளே அந்த கஷ்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பிரபல யூடியூபர் எல்லாத்துக்குமே இன்வைட் பண்ணி வந்திருக்காங்க. எல்லாம் சூப்பராக கோலாகலமாக கொண்டாடிட்டு இருந்தாங்க. இதில் என்ன விஷயம்னா, நல்லா பண்ணிகிட்ருக்கும்போது ஷாம் குட்டிக்கு காதுகுத்து விழா நடந்துகிட்ருக்கும்போது உதயா சுமதி ரொம்ப அழுதுட்டாங்க. என்னதான் இருந்தாலும் அந்த இடத்துல உதயா இல்லாதது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தானே இருக்கும். யாருக்கா இருந்தாலும் அந்த கஷ்டம் இருக்கும்ல. நம்ம இவ்வளோ இது எடுத்து நடத்தும்போது நம்ம கூட உதயா இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப அழுதுட்டாங்க. நாங்கள் எல்லாமே இதை நான் நேரில் போய் பார்க்க கிடையாது. நாங்கள் எல்லாமே அவங்க போஸ்ட் பண்ணுற அந்த வீடியோவில் தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். எல்லாமே சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா ஆனால் பிரம்மாண்டமாக பண்ணிகிட்ருக்காங்க. இதுவோ அந்த தம்பி இருந்ததாக இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக இருந்திருக்கும் இந்த பொண்ணு. அது என்னன்னு தெரில, கடவுள் கொடுத்து வைக்கல. என்னன்னு தெரில, அது யாரோ ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்களாவே அவங்கள ஈஸியாக கடவுள் பிரிச்சிடுறாரு. அது நினச்சாவே நமக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம ஷாம் குட்டிக்கு நம்ம ஆசீர்வாதம் பண்ணுவோம். ஷாம் குட்டி எப்போவுமே நல்லா இருக்கணும். உதயா எப்போவுமே அவங்க கூடயே இருக்கிற மாதிரி நினச்சிட்டு சுமதி எப்போவுமே அடுத்த அடியை எடுத்து வச்சுட்டு போயிட்டே இருக்கணும். யார் எது சொன்னாலும் காதில் கேட்டுட்டு இருக்கவே கூடாது. நமக்கு என்ன தோணுதோ அதை நம்ம பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும். சரிங்களா? அந்த பொண்ணு தனியாக இருந்து இந்த அளவு வளர்ந்து வரதே பெரிய விஷயம். ஆனால் ரொம்ப பரவாயில்ல. இது சுமதியை நம்ம பாராட்ட வேண்டிய விஷயந்தான். நல்லா சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. குழந்தையும் நல்லா பார்த்துட்ருக்காங்க. 2 பேருமே நல்லாயிருக்கும் நம்ம வாழ்த்துவோம். ஷாம் குட்டிக்கு நம்ம காதணி விழா நடத்துகிறாங்க. காதுகுத்து விழா சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா இருக்கணும். உதயாவோட ஆசீர்வாதம் எப்போவுமே இந்த 2 பேர்த்துக்குமே இருக்கும். அப்படி நம்பி 2 பேருமே அடுத்த அடியை எடுத்து வச்சுட்டு குழந்தைய நல்லா பார்த்துட்டு நல்லா இருக்கணும் அப்படி நம்ம வாழ்த்துவோம். சரிங்களா?
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே. சரிங்களா? இதுவும் நம்ம வீட்டு பொண்ணாவே நம்ம நினச்சி நம்ம எல்லாமே நம்ம வாழ்த்துவோம். சரிங்க நண்பர்களே, பாய் பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய் நண்பர்களே.